ஹாய் கைஸ், ட்ராவல் வித் கீர்த்தி யூடியூப் சேனலில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி கூட ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கில் தான் நான் உங்களை சந்திக்க போகிறேன். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர், ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், அவங்களுடைய உடம்பை கட்டழகாக வச்சுக்கொள்ளணும், ஸ்லிம்மாக வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி நிறைய பேர் ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் சொல்ல போகிறேன். அப்படி என்ன ஜிம்முக்கு போகிறதுல ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அண்மையில ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆய்வின் முடிவுல ஜிம்ல இருக்கிற தம்பிள்ஸா இருக்கலாம், அதே போல கம்பிகளா இருக்கலாம், அங்க இருக்கிற உபகரணங்களா இருக்கலாம். எல்லா உபகரணங்கள்லயும் 362 மடங்கு, அதாவது டாய்லெட்ல இருக்கிற கிருமிகள்ல 362 மடங்கு கிருமிகள் அந்த உபகரணங்கள்ல இருக்கிறதா ஆய்வுகளின் முடிவுல வந்திருக்குது. இது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான தகவல் தான். என்னன்னு சொன்னா, ஜிம்முக்கு போறவங்க டெய்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துக்கு ஜிம்முக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு உபகரணங்களையும் யாருமே நம்ம கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்த உபகரணத்தை தொடுறோமா, இல்லாட்டி அந்த உபகரணங்களை அந்த ஜிம்ல இருக்கிறவங்க கிளீன் பண்றாங்களா அப்படின்லாம் சொல்லி 100% யாருக்குமே தெரியாது. அப்ப நம்ம போயிட்டு அந்த ஜிம்ல இருக்கிற உபகரணங்களை பிடிச்சி நம்ம எக்ஸசைஸ் செய்யறோம், செஞ்சுட்டு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு வாஷ் எடுக்கிறோம். நம்ம அந்த எக்ஸசைஸ் செய்யும் போதே அந்த 362 மடங்கு அந்த கிருமிகள் நம்மளை தொற்றக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள்ல இருந்து ஒரு முடிவு கிடைக்கப்பட்டிருக்குது. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க ஜிம்முக்கு போகக்கூடியவர்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜிம்முக்கெல்லாம் போகாதீங்கன்னா சொல்ல மாட்டேன். ஜிம்முக்கு போகக்கூடியவர்களா இருந்தா நீங்க பாவிக்கிற அந்த உபகரணங்கள், தம்பிள்ஸா இருக்கலாம், அங்க இருக்கிற மெஷினரிஸா இருக்கலாம், அதை கிருமி தொற்றாத அளவுக்கு கொஞ்சம் சுத்தம் செஞ்சுட்டு அதுல நீங்க எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா, நீங்க எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சதுமே உங்களுடைய கைகளை நல்லா சவக்காரம் விட்டு கழுவுங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஒஷ் எடுத்துக்கோங்க. ஏன்னு சொன்னா, நம்ம கிருமி தொற்றுல நம்மள பாதுகாத்துக் கொள்ளணும். அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு சிலர் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, ஜிம்ல என்னென்ன உபகரணங்கள் இருக்கோ அவங்க எக்ஸசைஸ் செய்யறதுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கிறவங்க அதை அவங்க வீடுகளில் வாங்கி வச்சுக்கொள்றாங்க. நம்ம ஒரு உபகரணத்தை நம்ம தனியா பாவிச்சோம்னு சொன்னா நம்ம சுத்தமான முறையில தான் அதை பாவிப்போம். அதே ஜிம்முக்கு போய் பாவிக்கும் போது தான் இந்த கிருமி தொற்று ஏற்படுறதா அந்த ஆய்வுல தெரியப்படுத்திருக்காங்க. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு எந்த விதமான தொற்றுக்களும், நோய் தொற்றுக்களும் ஏற்படாம, கிருமிகள் நம்மளை தொற்றாம இருக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம வகுக்கணும். இனிமேல் ஜிம்முக்கு போற ஒவ்வொருத்தரும் நினைச்சு கொள்ளுங்க, நம்மளை நாம் ஜிம்முக்கு போனதும் சரி, போய் வந்ததும் சரி, சுத்தமான முறையில பாதுகாத்துக் கொள்ளணும். அதுக்கான குளிக்கலாம், கைகளை சவக்காரம் விட்டு கழுவலாம், சானிடைசர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறைமையை தொடர்ந்தும் நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இதே போல ஒரு சூப்பரான டாபிக்ல உங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறேன். பை பாய்.